வணக்கம். ஓம் ஸ்ரீ குருவே துணை, திருநீலியம்மன் துணை, ஓம் ஸ்ரீ வீரசாந்த மகாகாளி துணை. கேள்வி: இளம் விதவை. பதில்: கும்பம் 11ஆம் பாவம், சனி கிரகம், மூலத்திரிகோண வீடு, செவ்வாய் கர்மா. இந்த 11ஆம் பாவம் எங்கு அமர்ந்து இருக்கிறதோ அங்கு செவ்வாய் கர்மப்பதிவு உண்டு. செவ்வாயின் கர்மப்பதிவு தாக்கம் 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதிக்கு உண்டு. அதோடு செவ்வாய் கர்மா பெற்ற நட்சத்திரம் நாளில் ஏதாவது ஒரு நட்சத்திர கலவை, லக்னம், லக்ன அதிபதி, ராசி, நட்சத்திரம் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் கர்மப்பதிவு தொடர்பு இருக்கும். இந்த செவ்வாய் கர்மப்பதிவு யார் மூலம் நமக்கு வந்து இருக்கிறது, எந்த குடும்பம், எந்த மரபணு மூலம் வந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள 2 விதிமுறைகள் உள்ளன. 1. சனி என்ற அந்த கிரகம் அது அமர்ந்த இடம், அது எந்த பாவத்தில் அமர்ந்து இருக்கிறது. 2. 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி அமர்ந்த இடம் உங்க ஜாதகத்தில் எங்கு அமர்ந்து இருக்கிறார், எந்த கிரகத்துடன் அமர்ந்து இருக்கிறார். குறிப்பு: இதை புரிந்து கொள்வது மூலம் செவ்வாயின் கர்மப்பதிவு எந்த குடும்பத்தின் வழியாக வந்து சேர்ந்து இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். செவ்வாய் கர்மா வாங்கிய ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் அமர்ந்தால் இவர்களுக்கு செவ்வாய் கர்மப்பதிவு தாய்வழி குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறது என்று அர்த்தம். 11ஆம் அதிபதி அல்லது சனி பகவான் 7ஆம் பாவத்தில் அமர்ந்தால் 7ஆம் பாவம் பெரியப்பா, அம்மாவோட அம்மா, அந்த மரபணு மூலம் தங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம். இதற்கு இதுவே சாட்சி. 9 கிரகங்களில் சனி மட்டுமே செவ்வாய் கர்மப்பதிவு வாங்கியுள்ளது. லக்னத்தில் சனி இருந்தாலோ 7ஆம் பாவத்தில் சனி இருந்தாலோ தாமதமாக திருமணம் நடக்கும். அது ஏனென்றால் சனி செவ்வாய் கர்மப்பதிவை வாங்கியுள்ளது. அதனால் இவர்களுக்கு திருமணம் தாமதம். இதை பாவரீதியாக ஒருவருக்கு திருமணம் தாமதம் ஆவதை எப்படி கண்டுபிடிப்பது? 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி இந்த எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர். கல்யாணம் ஆகாமல் இருப்பவர்கள், ரொம்ப தாமதமாக திருமணம் செய்து கொள்பவர்கள், அவர்கள் லக்னத்தோடு 7ஆம் பாவம் 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி சம்பந்தம் இருக்கும். இது தாமத திருமணம் மட்டும்தானா? சிறுவயதில் விதவை, கணவன் மனைவி பிரிந்து இருப்பது, இது யாருக்கு? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி இதில் ஏதேனும் ஒன்று கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் அமைந்து விடுகிறது என்றால் அந்த பெண்ணுக்கு செவ்வாய் கர்மப்பதிவு இருக்கும். இந்த சூழ்நிலையில் அந்த பெண் ஜாதகத்தில் லக்னத்தோடு அல்லது 2ஆம் பாவத்தோடு 11ஆம் பாவம் அல்லது 11ஆம் அதிபதி கலந்து இருப்பது, அல்லது சனி சேர்வது, 1, 2 சம்பந்தம் பெறுவது, 11ஆம் அதிபதி சேர்வது, 11ஆம் பாவம் தொடர்பு சனி சேர்க்கை பெறுவது, இது போன்ற ஜாதக அமைப்பு ஒரு பெண்ணிற்கு இருக்கிறது என்றால் அந்த பெண்ணிற்கு வரன் பார்க்கும்போது மிக மிக கவனமாக பார்க்க வேண்டும். இந்த பெண்ணிற்குத்தான் மாங்கல்யத்தில் கை வைக்கும் அபாயம் உண்டு. எடுத்த உடனே இளம் விதவை என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் கணவர் ஆயுள் அங்கு பேசும். 1, 2 பாவத்தோடு 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி அல்லது சனி இருந்தால் செவ்வாய் கர்ம சக்தியை வெளிப்படுத்தும். லக்னம், லக்ன அதிபதி, ராசி, நட்சத்திரம் செவ்வாய் கர்மா கலந்த நட்சத்திர கலவை இருந்தால் இது இன்னும் வீரியம் அதிகம். அடுத்து கேள்வி: 4ஆம் பாவம் பற்றி விவரம். அதற்கு பதில்: சொத்து, வண்டி, வாகனம் நம்ம சம்பாதித்த சொத்தாக இருந்தாலும், நம்ம பெயரில் வேறு யாராவது சொத்து வாங்கி போட்டாலும் சரி, உயில் சொத்தாக இருந்தாலும் சரி, நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுவது 4ஆம் பாவம். நாடி ஜோதிட கணக்கு. 4ஆம் அதிபதி 8ஆம் பாவ அதிபதியை தொடப்போகிறார் என்றால் 8ஆம் பாவம் விபத்து, துர்மரணம், மிகப்பெரிய விஷயங்கள் 8ஆம் பாவம். 4ஆம் பாவம் 8ஆம் பாவத்தை தொடப்போனால் 8ஆம் பாவ காரகத்துவம் செயல்பாடு மூலமாக 4ஆம் பாவத்துக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். 4ஆம் பாவ அதிபதி 8ஆம் பாவ அதிபதியை தொடும்போது இவர்கள் வீடு, சொத்து வாங்குவது, இவர்கள் இதற்காக பயன்படுத்தக்கூடிய பணம், இன்சூரன்ஸ் மூலமாக பெறப்பட்ட பணத்தை வீடு கட்டுகிறார்கள். இன்சூரன்ஸ், பென்ஷன், பிஎஃப் இதுபோல 8ஆம் பாவ காரகம், வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் மூலம் வரும் பணம், இன்சூரன்ஸ் மூலம் கட்டப்பட்ட பணம், இதுபோக 8ஆம் பாவ காரகம் மூலம் கிடைக்கப்பெற்ற பணத்தை வைத்து வீடு, சொத்து, 4ஆம் தன்மையை பூர்த்தி செய்வார்கள், விருத்தி செய்கிறவர்கள். இதுவே 8ஆம் பாவ அதிபதி 4ஆம் பாவ அதிபதியை தொடப்போனால் இதுபோலவே பொருத்தி பார்க்க வேண்டும். 4ஆம் பாவம் படிப்பு, வாகனம், வீட்டில் மூலம், சொத்தின் மூலம் காப்பீடு செய்து கொள்வது. 8ஆம் பாவம் ரகசியம், அமானுஷ்யம், அசிங்கம், அவமானம், தண்டனை. அந்த அதிபதி 4ஆம் அதிபதி தொடப்போனாலோ அல்லது 8ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் அமர்ந்தாலோ, எப்போதெல்லாம் இவர்கள் 4ஆம் பாவத்தை இயக்குகிறார்களோ அப்போது 8ஆம் பாவம் செயல்படுகின்றது, வெளிப்படுகின்றது. அடுத்து கேள்வி: இருவருக்கும் இருதாரமாக இருப்பது. இதற்கு பதில்: செவ்வாய், குரு, சனி 3 பார்வை உள்ளது. சூரியன், புதன், ராகு, கேது, சுக்கிரன் 1 பார்வை உள்ளது. ராகுவுக்கு 3, 7, 11 பார்வை உண்டு என்று சிலர் கூறுவது உண்டு. இருதார தோஷம் அமைப்பு நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம், பூரட்டாதி ராசியாகவும், லக்னமாகவும், லக்னாதிபதி
இதில் ஒன்றில் அமைந்துவிட்டால் அந்த பரம்பரையில் கண்டிப்பாக இருதார அமைப்பு உண்டு. 2க்கு மேற்பட்ட திருமணம் பூசம் ராகு கர்மா. ஆயில்யம் பூரட்டாதி சூரியன் கர்மா இருதாரம் அமைப்பு. அங்கீகரிக்கப்பட்ட சூரியன் கர்மா, அங்கீகரிக்கப்படாத திருமணங்கள் சுட்டிக்காட்டும். 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி, 12ஆம் பாவம் 12ஆம் அதிபதி, இந்த இரண்டையும் தேர்ந்தெடுக்கிறோம். லக்னம் லக்னாதிபதி ராசி நட்சத்திரம். இதில் பூசம் ஆயில்யம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்து 1 9 12 1 9 1 12 தொடர்பு இருந்தால் இருதார அமைப்பு. எதிராளிக்கு இப்படி இருக்கும் பாவ தொடர்பு அதிபதி தொடர்பு இல்லாமல் 1 9 12 9ஆம் பாவத்தில் அல்லது 12ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருப்பது, லக்ன அதிபதி 9ஆம் அதிபதி அல்லது லக்ன அதிபதி 12ஆம் அதிபதி சேர்க்கை பெறுவது, 7ஆம் பாவம் இல்லாமல் வேறு கிரக சேர்க்கை பெறுவது. லக்ன அதிபதி 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி எதிர் வீட்டில் 4 10 3 9 இது வேற பாவத்தில் உட்கார்ந்து சம சப்தம பார்வையாக பார்ப்பது. 1 9 1 12 எதிர் வீட்டிலிருந்து சம சப்தம பார்வையாக பார்ப்பது. இந்த 3 சேர்க்கையில் 7ஆம் பாவம் 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்ட வரையில் இந்த இருதார அமைப்பு இருந்தால் லக்னாதிபதியை பாதிக்கும். 7ஆம் பாவத்தை கிடையாது. இதில் 7ஆம் பாவத்துக்கு வந்தால் சம்பந்தம் வரும். லக்னத்தில் 9 12ஆம் அதிபதி இருந்தால் 7ஆம் பாவத்தை தாக்கும். இதுபோல் இருந்தால் இருவருக்கும் இருதாரமாக இருப்பார்கள். அடுத்து கேள்வி, பாடும் திறமை உள்ளவர்கள். பதில், குரல் வளம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாடுவது மட்டும் சங்கீத ஞான தொடர்பு கொண்ட கிரகம் செவ்வாய் கேது. சப்தஸ்வரங்கள் கடவுள். செவ்வாய் சங்கீதத்துக்கு கடவுள். லக்னத்துக்கும் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் அல்லது கேது இருந்தால் இவர்களுக்கு சங்கீத ஞானம் இருக்கிறது என்று அர்த்தம். பாடும் திறமை செவ்வாயின் சக்தி அளவுக்கு அதிகமாக இருப்பவர்களுக்கு உண்டு. ஒருவருக்கு குரல் வளம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் குரு பகவான் செவ்வாய் ப்ளஸ் குரு 2 சக்தி இல்லாமல் பாடும் திறமை இருக்காது. தொண்டை பகுதிக்கு காரகன் குரு, சங்கீதத்திற்கு கடவுள் செவ்வாய். குரு இந்த 2 கிரகத்தின் சக்தியை பெற்றவர்கள், சங்கீத ஞான சக்தியை பெற்றவர்கள். இதை வைத்து சினிமா துறை சங்கீத கச்சேரி போக சினிமா துறைக்கு செல்ல சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் குரு இந்த 3 கிரகம் இருந்தால் தான் சினிமா துறையில் பாட்டு பாடி பிரபலமாக முடியும். சுக்கிரன் மூலத்திரிகோணமாக வீடு துலாம், செவ்வாய் கர்ம பதிவை கொண்ட வீடு கும்பம் 2 7 11 11ஆம் பாவம் இருக்க வேண்டும். 2ஆம் பாவம் வலிமையாக இருந்து லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறார். செவ்வாயின் சக்தி வலிமையாக இருக்கிறது. 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இசைத்துறைக்கு செல்ல முடியும். 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தோடு இணைவது, 10ஆம் அதிபதியோடு இணைவது. கிரகத்தில் சனி கர்மாவில் செவ்வாய் பகவான் வலிமையாக 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ தொழில் சம்பந்தம் இருக்கிறதா, 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி வலிமையாக இருக்கிறாரா என்பதை பார்க்க வேண்டும். 10ஆம் பாவத்தோடு தொடர்பு இருக்கிறதா என்பதையும் கவனிக்கவும். சனி பகவான் 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இந்த 3 கிரகம் வலிமையாக இருப்பது, 3 கிரகமும் 10ஆம் பாவத்தோடு தொடர்பில் இருப்பது அல்லது 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு வலிமையாக இருப்பது. இந்த தொடர்பு இருந்தால் இசைத்துறை சினிமா சார்ந்த இசைத்துறைக்கு செல்ல அனுமதி வாய்ப்பு அதிகம். சினிமா துறைக்கு செல்ல சுக்கிரன் கர்ம பதிவு இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் சினிமா துறையில் நிலைத்து நிற்க முடியும். இதை சங்கீத கடவுள் செவ்வாய் கர்மா, சினிமா துறை கடவுள் சுக்கிரன் கர்மா. இதோடு 2ஆம் பாவம் 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி இவர்கள் 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அல்லது சனி கிரகம் 10ஆம் பாவ தொடர்பு வேண்டும். அடுத்து கேள்வி, கர்மா பரிமாற்றம். இதற்கு பதில் 3 4 8 10 இந்த 4 கிரகத்துக்கும் மூலத்திரிகோண வீடு கிடையாது. 1 2 5 குரு கர்மா. 6ஆம் பாவம் சனி சந்திரன் கர்மா. கும்பம் 11ஆம் பாவம் செவ்வாய் கர்மா. இதனால் தான் 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி லக்னம் லக்ன அதிபதி தொடர்பு இருந்தால் திருமணத்திற்கு தாமதமாகும். செவ்வாய் கர்மா இருக்கிறது. இதுபோல் எல்லா பாவத்துக்கும் தொடர்பு கொண்டோம். 1 11 11 1 இந்த தொடர்பு இருந்தால் செவ்வாய் கர்ம தொடர்பு. இப்போ 11ஆம் பாவத்துக்கு குரு கர்ம தொடர்பு. 11ஆம் பாவம் அல்லது 11ஆம் அதிபதி மூலமாக லக்னத்திற்கு செவ்வாய் கர்மா கிடைக்கிறது. லக்னாதிபதி மூலம் 11ஆம் பாவத்திற்கு குரு கர்ம பதிவு கிடைக்கிறது. ஒரு பாவ அதிபதி இன்னொரு பாவ அதிபதி வீட்டில் உட்காரும்போது, இன்னொரு பாவ அதிபதி நம்ம வீட்டில் உட்காரும்போது இந்த 2 பாவங்களும் வேறு எந்த கிரகத்திற்கும் மூலத்திரிகோண வீட்டில் அமையவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. 3 4 8 10 மூலத்திரிகோண வீடு இல்லை. மற்ற 8 பாவங்களும் 8 கிரகமும் மூலத்திரிகோண வீடுகள் ஆகும்.
இப்போ கர்மா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பரிமாற்றமாகிறது என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? ஒரு கர்மாவின் தாக்கம் இன்னொரு பாவத்தை பாதிப்படைவது செய்வதை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பது? இந்த தொடர்பு மூலம் கண்டுபிடிக்க முடியும். உதாரணம், லக்கணத்தில் 11ஆம் அதிபதி அமர்ந்து இருக்கிறார். இப்போ லக்கணத்திற்கு செவ்வாய் கர்மா வந்துவிட்டது. கடக லக்கணம் 11ஆம் அதிபதி சுக்கிரன் லக்கணத்தில் இருக்கிறார். இப்போ இவருக்கு செவ்வாய் கர்மா பதிவு தாக்கம் ஏற்படுத்துவார். இப்போ 11ஆம் பாவத்திற்கு குரு கர்ம பதிவு கிடைக்கும். இதுவே மரபணு பதிவு. உடல் ஆரோக்கிய கோளாறு ஒரு தலைமுறையிலிருந்து பல தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. இது மருத்துவம் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு. ஆனால் ஒரு பரம்பரையில் இருந்து இன்னொரு பரம்பரைக்கு கர்மா கடத்தப்படுகிறது. எப்படி கடத்தப்படுகிறது என்பதற்கு ஆதாரம்தான் இந்த மரபணு ஜோதிடம். அடுத்து கேள்வி, சொத்து சார்ந்த விபரம். இதற்கு பதில். சொத்து விபரம் 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி, வீடு மனை சொத்து சார்ந்த 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி, செவ்வாய் கர்மா நட்சத்திரம், கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் ஆண் பெண், லக்கணம் லக்கண அதிபதி ராசி நட்சத்திரம். இதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் கர்ம பதிவு இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் கணவன், 3ஆம் பாவத்திற்கு காரகர் மாமனார், இளைய சகோதரர், நண்பர்கள், உத்தியோகம், முயற்சிக்காரர்கள். 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சேர்க்கை அல்லது 4ஆம் பாவத்தில் சனி பகவான் இருப்பது அல்லது 4ஆம் அதிபதி சனியுடன் சேர்ந்து இருப்பது அல்லது கும்பத்தில் 4ஆம் அதிபதி இருப்பது. மொத்தம் 3 விதி. 4ஆம் பாவத்தில் 11ஆம் அதிபதி, 11ஆம் பாவத்தில் 4ஆம் அதிபதி. செவ்வாய் கர்மாவை தெரிந்து கொள்ள 11ஆம் அதிபதி எங்கு இருக்கிறது என்று கவனமாக பார்க்க வேண்டும். 11ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்தால் வீடு மனை சொத்து வாகனம் சுகம், இதுவே செவ்வாய் காரகத்துவம். இப்போ 11ஆம் அதிபதி இதை தொந்தரவு பண்ணுவார். 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக வரும். 4ஆம் பாவம் 4ஆம் அதிபதியுடன் சனி சேர்க்கை பெறுவது அல்லது கும்பம் சேர்க்கை பெறுவது, 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி சேர்க்கை பெறுவது, 3 தொடர்பு சேர்க்கை யாருக்கு இருக்கிறது? இது பொதுவான சொத்து பிரச்சனை. சொத்து சம்பந்தமாக அரசாங்க பிரச்சனை இருந்தால், வருமான வரி பிரச்சனை, பத்திரம், அரசு ஆவணங்கள் மூலம் வரும் சிக்கல், 4, 11, 12 தொடர்பு, இந்த மேட்ரிக்ஸ் தொடர்பு வந்தால் சொத்து வாங்கும்போது அரசு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவர் மேஷ லக்கணத்தில் லக்கண புள்ளி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் இவர் சொத்து விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தனுசு லக்கணம் லக்கண புள்ளி உத்திராடம் என்றால் குரு கர்மா, 4ஆம் அதிபதி குரு கர்மா, இவர்களுக்கு சொத்து விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் லக்கணம் லக்கண புள்ளி சுவாதி நட்சத்திரம், சுவாதி சனியின் கர்ம பதிவு கொண்டது. துலாம் லக்கணத்திற்கு 4ஆம் பாவம் மகரம், 4ஆம் அதிபதி சனி. இதுபோன்ற லக்கண புள்ளி ராசி நட்சத்திரம் யாருக்கு கர்ம பதிவு இருக்கிறதோ, கர்மாவுக்கு அதிபதி 4ஆம் அதிபதியாக மாறிட்டார்களோ, சொத்து விஷயத்தில் சாதாரணமாக இருப்பதை விட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த கேள்வி, காவல்துறை படை வீரர். பதில். சீருடை அணிந்த உத்தியோகம் போக வேண்டும் என்ற எண்ணம், விருப்பம், அதன் உள்ளே இருக்கும் உட்பிரிவுகள், காக்கி சட்டை மீது ஈடுபாடு உள்ளவர்கள், அந்த துறைக்குள் பிரவேசிக்க ஆர்வம் ஆசை கொண்டவர்கள். இதற்கு என்ன மாதிரியான பொருத்தம் ஜாதகத்தில் வேண்டும்? பாதுகாப்பு துறை என்றால் விஜிலன்ஸ், காவல்துறை, வருமான வரி துறை, உட்பிரிவுகள், சிபிஐ மற்றும் பல. காவல்துறைக்கு நுழையும் அனுமதி. காவல் தெய்வம் பைரவர், வீரபத்திரர், மதுரை வீரன், ஐயனார், கருப்புசாமி. இந்த அனைத்துக்கும் காவல் தெய்வமாக வருபவர்கள் சனி பகவான். வீரத்துக்கு கடவுள் செவ்வாய், போர்க்கடவுள். இராணுவம், படை வீரர்கள் செவ்வாய். பாதுகாப்புக்காக இருப்பவர்கள் சனி. காவல்துறை, இராணுவம் செவ்வாய் பிளஸ் சனி. செவ்வாய் கர்மா வெளிப்படுத்தும் பாவம் கும்பம். கன்னி என்ற அந்த வீடு சனி கர்ம பதிவை வெளிப்படுத்தக்கூடிய வீடு. காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. 6ஆம் பாவம் சனி கர்ம பதிவை வெளிப்படுத்தக்கூடிய வீடு. 11ஆம் பாவம் செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்தக்கூடிய பாவம். அரசாங்கம், உத்தியோகம், வீடு. 9ஆம் பாவம் ராகு கர்ம பதிவு. ராகு கர்ம பதிவு இருந்தால்தான் ஒருவருக்கு அரசாங்க உத்தியோகத்திற்கும் நுழைய முடியும். 6, 9, 11. 6 சனி கர்ம பதிவு, 9 ராகு கர்ம பதிவு, 11 செவ்வாய் கர்ம பதிவு. இந்த 3 பாவமும் ஒரு சேர 10ஆம் பாவத்தோடு தொடர்பு இருந்தால் அரசாங்க, காவல்துறை, இராணுவத்துறை தொடர்பு உண்டு. 10ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் அமர்ந்து இதோடு 6, 11 சேர்க்கை இருந்தால் அரசு, காவல்துறை, இராணுவத்துறை பணிபுரிய அனுகூலம் உண்டு. 10ஆம் பாவத்தோடு 6, 9, 11 பார்வை சேர்க்கை, இதுவே முதல் தகுதி. செவ்வாய் கர்மா நட்சத்திரம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி, சனி கர்மா நட்சத்திரம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம், ராகு கர்மா நட்சத்திரம் பூசம் விசாகம் சதயம். இந்த 3 கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள் ஒரு சேர ஒரு குடும்பத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்குமாயின் அந்த குடும்பத்தில் ஒருவரால் காவல்துறைக்கு நுழைய முடியும். இதுவே கொடுப்பனை.
காவல்துறை இராணுவத்தில் சாதனை படைத்தவர்கள் ஜாதகம் 6, 9, 11, 10ஆம் பாவம் தொடர்பு இருக்கும். இவர்கள் குடும்பத்தில் 3 கர்மா கொண்ட நட்சத்திர கலவை இருக்கும். 3வது விதி, செவ்வாய் கர்ம பதிவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் சனி. சனியின் கர்ம பதிவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் புதன். ராகுவின் கர்ம பதிவை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் குரு. ஆக மொத்தம் 3 கிரகம் குரு, புதன், சனி. இவர்கள் மூவரும் ஒரு சேர 10ஆம் பாவத்தோடு சேர்க்கை பார்வை தொடர்பு கொள்வது இதுவும் காவல்துறைக்கு பாதுகாப்பு துறையில் அரசு சார்ந்த காவல் பணியில் செல்ல நுழைவதற்கு கொடுப்பனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. குரு, புதன், சனி 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்வது. 9ஆம் பாவம் 9ஆம் அதிபதி, 6ஆம் பாவம் 6ஆம் அதிபதி, 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி. இந்த 3 வீடுகளும் 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்வது செவ்வாய், சனி, ராகு கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரங்கள். அடுத்த கேள்வி, செவ்வாய் கர்மா சார்ந்த நட்சத்திரம் இல்லாத போது செவ்வாய் கர்மா இருப்பது எப்படி? இதற்கு பதில், உதாரண ஜாதகம். லக்ன அதிபதி, நட்சத்திர அதிபதி செவ்வாய் கர்மா சார்ந்த நட்சத்திரம் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த செவ்வாய் கர்மா இல்லாத ஜாதகத்தில் லக்னத்தில் சனி அல்லது சனி இருக்கும் இடத்தில் இருந்து லக்னத்தை பார்த்தால் 3, 7, 10. இப்போ செவ்வாய் கர்மா வந்துவிட்டது. லக்னத்திற்கு சனி 4, 7, 11 இந்த இடத்தில் இருந்தால் லக்னத்தை பார்ப்பார். இப்போ 4, 7, 11 இந்த பாவத்திலும் இல்லை. 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி லக்னத்தில் இல்லை. ராசி லக்னாதிபதி கும்பத்தில் இருக்கிறதா? அதுவும் இல்லை. செவ்வாய் கர்மா எதுவும் இல்லாத பட்சத்தில் தாமதமாக திருமணம் நடக்கிறது. இவர்களுடைய 7ஆம் பாவம் 7ஆம் அதிபதி கும்பத்தில் அமர்ந்தாலோ அல்லது 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் அமர்ந்தாலோ இவர்களுக்கு தாமதமாக திருமணம் நடக்கும். இப்போ இவர்களுக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் கர்மா உள்ளது. இவர்களை வேண்டாம் என்று சொல்வது மூலம் 7ஆம் பாவத்துக்காரர் அவர் தலையில் அவரே மண்ணெல்லி போட்டுக்கொள்கிறார் என்று அர்த்தம். இவர்களை தட்டி கழித்தவர்களுக்கு திருமண தடையும் ஏதாவது ஒரு பிடிப்பு இல்லாத வரன் பார்த்து தன் வாழ்க்கையை தானே வீணடித்துக் கொள்வார்கள் என்று அர்த்தம். திருமண தடை வருவதற்கு தங்கள் மீது செவ்வாய் கர்மா என்ற பிரச்சனை இருக்கிறதா என்று பார்க்கவும். அப்படி செவ்வாய் கர்மா சார்ந்த விதி இருந்தால் அது நம்ம பிரச்சனை. செவ்வாய் கர்மா சார்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வரன் வராமல் இருந்தால் அது நம் பிரச்சனை இல்லை, அது தட்டி கழித்தவர்கள் பிரச்சனை. ஒருவேளை செவ்வாய் கர்மா முழுமையாகவே இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வரக்கூடிய வரன்களையோ பார்த்த வரன்களையோ திருமணத்தை தள்ளி போடாமல் 2 நாளில் 1 வாரத்தில் திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும். தள்ளி போடாமல் 2 நாளில் திருமணத்தை முடித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 7ஆம் பாவத்தோடு மட்டும் செவ்வாய் கர்மா தொடர்பு இருந்தால் 2 நாளில் திருமணத்தை நடத்த வேண்டும். செவ்வாய் கர்மா இருப்பவர்கள் இவர்களே வருகிற வரை தட்டி கழிப்பார்கள். 7ஆம் பாவத்தோடு செவ்வாய் இருந்தால் அவர்கள் தட்டி கழிப்பார்கள். ஒருவேளை செவ்வாய் கர்ம தொடர்பு இருந்தால் தனக்கோ 7ஆம் பாவத்துக்கோ இருந்தால் திருமண விஷயத்தில் விரைவாக பேசி விரைவாக முடிக்க வேண்டும். இந்த இழுபறி வேலையே இருக்கக்கூடாது. போயிட்டு யோசித்து சொல்கிறேன் என்றால் நின்றுவிடும். அடுத்த கேள்வி, சொத்து தகராறு கூட்டு சொத்து. இதற்கு பதில், 4, 10, 11 4, 11 தொடர்பு இருந்தால் என்பதை தவிர நேரடியாக 11, 4 தொடர்பு இல்லாத பட்சத்தில் 11ஆம் பாவம் அதிபதி 10ஆம் பாவத்தில் அமர்ந்து 4ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையாக பார்வையிடும். ஆனால் 7க்கு 4ஆம் பாவம். இப்போ தன் மனைவிக்கு 4ஆம் பாவத்தில் செவ்வாய் கர்மா தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம். இப்போ தன் 4ஆம் பாவத்தை பார்வையிடுகிறார் 11ஆம் அதிபதி. இப்போ தொடர்பு ஆனது 10ஆம் பாவம். இப்போ சொத்து பிரச்சனை நேரடியாக தன்னை பாதிக்காது. மறைமுகமாக தன்னுடைய சொத்து வேறு யார் பேரிலாவது வைத்திருந்தால் அதன் மூலம் நமக்கு சொத்து பிரச்சனை வரும். அது பங்கு சொத்தாக இருக்கும் பட்சத்தில், அந்த சொத்தில் பங்குதாரர் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் ஏற்படும் பிரச்சனையில் உங்களுக்கும் பிரச்சனை வரும். 10ஆம் வீட்டில் 11ஆம் அதிபதி 10, 11 சேர்க்கை இருந்தால் கூட்டு சொத்து வாங்குவதில் கவனமாக செயல்பட வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும். தனியாக தன் பெயரில் மட்டுமே சொத்து வாங்க வேண்டும். கூட்டாக சொத்து வாங்க வேண்டாம். 10, 11 4ஆம் பாவத்தோடு தொடர்பு இல்லை என்றாலும் 10, 11க்கு கூட்டு சொத்து வாங்க வேண்டாம். கூட்டுப்பட்டா வாங்க வேண்டாம். பின்னாளில் பெரிய பிரச்சனை வரும். 10, 11 4ஆம் பாவத்தோடு தொடர்பு இருந்தால் தன்னோட சொத்து தனக்கே அனுபவிக்க முடியாமல் போய்விடும். யார் சொத்து வாங்குவதில் முதலீடு செய்ய வேண்டும்? 11ஆம் பாவம் 11ஆம் அதிபதி 10ஆம் பாவம் கூடவோ அல்லது 4ஆம் பாவத்து கூடவோ அல்லது 4, 10, 11 சேர்க்கை பார்வை இருந்தால் கூட்டு சொத்து வாங்க வேண்டாம். அடுக்குமாடி வீடு, அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கக்கூடாது. 4, 10, 11 சேர்க்கை கூட்டு சொத்து வாங்க வேண்டாம். 4ஆம் பாவம் தன் சொத்து. 11ஆம் பாவம் செவ்வாய் கர்மா பதிவை கொடுப்பார். 10ஆம் பாவம் பங்குதாரர் சொத்து. தொழில் செய்பவர்களுக்கு 10, 11 10ஆம் பாவத்தில் 11ஆம் அதிபதி அமர்ந்தால் தொழில் மூலமாக செவ்வாய் கர்மா வேலை செய்யும்.
இவர்கள் தொழில் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதில் வம்பு வழக்கு பிரச்சனை வரும். அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 6, 10, 11 சேர்க்கை இருந்தால் 6ஆம் பாவம் சனி, 11ஆம் பாவம் செவ்வாய்க்கிழமை. 6, 11 சேர்க்கை இருந்தாலே ஒரு பிரச்சனை இருக்கும். இதோடு 6, 10, 11 கடுமையாக பிரச்சனைகள் வரும். 6, 10, 11 சேர்க்கை இருந்தால் இவர்களை எப்படி வம்பு இழுக்க ஒரு கூட்டமே காத்து நிற்கும். புதையல பூதங்காப்பது போல நம்மை வம்பு இழுத்து அடிதடியில் சிக்க வைப்பதற்காக காத்திருப்பார்கள். நம்மை வம்பு வழக்கில் சிக்க வைப்பதற்காக ஒரு கூட்டமே காத்திருக்கும். ரூம் போட்டு யோசித்து கொண்டிருப்பார்கள். கழுகு போல காத்திருப்பார்கள். 6, 11 எங்கு சேர்க்கை இருந்தாலும் அந்த பாவம் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும். சனி புதன் சேர்க்கை இருந்தாலும் அந்த பாவம் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் இடம் கிடைத்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும். எப்போ அவமானப்படுத்த வேண்டும் என்று காத்திருப்பார்கள். வம்பு வழக்குகளை ஈர்த்து கொண்டே இருக்கும். 6, 11 கூட 10 சேர்க்கை. சனி புதன் கிரகம் 10ஆம் அதிபதி. வம்பு வழக்கு கழுகு போல் காத்து கொண்டே இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.